சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் தவேக தலைவர் விஜய் களமிறங்குகிறார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தவேக வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்றது. முதலாவதாக கொள்கை தலைவர்களுக்கு தவேக தலைவர் விஜய் மரியாதை செலுத்தினார். வேட்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் உரையாற்றிய விஜய், இது வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் அல்ல, காப்பாளர்கள் அறிமுக கூட்டம் என கூறினார். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கொள்ளை அடிப்பவராகவோ சட்டம் ஒழுங்கை மீறுபவராகவோ இருக்கக்கூடாது எனவும் தனது தொகுதி மக்களின் எல்லை காவலனாக இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். இந்த தேர்தல் பாமரர்களுக்கும் அதிகார மமதை படைத்த ஒரு குடும்பத்திற்கு சேவை செய்கின்ற அடிமைகளுக்கும் இடையே நடக்கின்ற தேர்தல் என கடுமையாக சாடினார். இந்த கூட்டத்தில் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துகிற கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது நம்ம மக்களுக்கான காப்பாளர்களை அறிமுகப்படுத்துகிற ஒரு கூட்டம் அப்படின்னு தான் இதை நான் சொல்லணும். நம்ம கட்சிக்காரங்களுக்கு தேர்தலை ஃபேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஒரு எம்எல்ஏன்றது சும்மா அனுபவத்தை வச்சுக்கிட்டு கொள்ளை அடிக்கிறவங்களாலாம் இருக்கக்கூடாது. சும்மா அனுபவத்தை வச்சுக்கிட்டு சட்ட விரோதமாக கல்குவாரியில் ஈடுபடுறவங்களாலாம் இருக்கக்கூடாது. ஆனால் எம்எல்ஏஸ்னா சும்மா இல்லை, ஒரு தொகுதிக்கான அந்த மக்களுக்கான எல்லை காப்பாளர்கள் அப்படி இருக்கணும். களத்தில் மக்களோட மக்களாக நிற்கிற மாதிரி ஆளுங்களை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நான் எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்திலையும் ஒரே நேரத்தில் நான் போய் நிற்க முடியாது இல்லையா? அதனால் என் சார்பாக என்னோட பிரதிநிதிகளாக நானே பார்த்து என்னுடைய வேட்பாளர்களை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை தவேக தலைவர் விஜய் வெளியிட்டார். அதன்படி பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் அவர் களமிறங்குகிறார். அதேபோல் வில்லிவாக்கத்தில் ஆதவ் அர்ஜுனா, தியாகராய நகரில் புஷி ஆனந்த், கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன், எழும்பூரில் ராஜ்மோகன், திருப்பரங்குன்றத்தில் சி.டி. நிர்மல்குமார் உள்ளிட்டோர் போட்டியிடப் போவதாக அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து புதுச்சேரி தவேக வேட்பாளர்களையும் விஜய் அறிவித்தார். பெரம்பூர் சி. ஜோசப் விஜய், திருச்சி கிழக்கு சி. ஜோசப் விஜய், டி நகர் திரு என் ஆனந்த், கழக பொதுச் செயலாளர், மயிலாப்பூர் திரு பி. வெங்கட்ரமணன், கழக பொருளாளர், வில்லிவாக்கம் திரு ஆதவ் அர்ஜுனா, தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர், கோபிச்செட்டிப்பாளையம் திரு கே. ஏ. செங்கோட்டையன் அவர்கள், தலைமை ஒருங்கிணைப்பாளர் நிர்வாக குழு, திருச்செங்கோடு திரு டாக்டர் கே. ஜி. அருண்ராஜ், கழக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர், திருப்பரங்குன்றம் திரு சி.டி.ஆர். நிர்மல்குமார்,